எது உங்களை அணைத்து போடும்? பிஸினஸ். பிஸியா இருக்கிறது உங்களை அணைத்து போடும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் உங்களோட பிஸினஸ் தான். சம் பீப்புள் வேலையினால பிஸி இல்லை, மற்றவங்க காரியத்தை பார்க்கறதுலே பிஸியாக இருப்பாங்க. அப்போ அது பேர் பிஸி பாடி. பிசினஸ் கேன் quench your fire. உங்கள் அக்கினியை அணைத்து போட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, சில வேலைக்கு போயிட்டு காலையில் போயிட்டு ராத்திரி தான் வருவீங்க. சொல்லுங்க, எங்கே பாஸ்டர் எனக்கு டைம் இருக்குது ஜபிக்கிறதுக்கு? நேரமே இல்லை. வீட்டுக்கு வந்தால் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை கேட்டால் எங்கே பாஸ்டர் ஜபிக்க நேரம் இருக்குது? ஏங்க அப்படின்னு கேட்டால், அம்மா காலையிலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இறக்கி விட்டு திருப்பி ஏற்றிட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி டியூஷனுக்கு அனுப்பி திருப்பி ஏற்றிட்டு வந்துட்டு அப்புறம் சமைச்சு வைக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், வீடை மாப்பிட சுத்தம் பண்ணணும், அப்படி லிஸ்ட்டு போட்டு அப்பா வேலை சில மனுஷன் பரவாயில்ல போலுக்கு. ஹல்லேலூயா. எங்கே பாஸ்டர் ஜபிக்க நேரம் இருக்குது? Can you see the devil has made you so busy? உலகம் உங்களுக்கு ரொம்ப பிஸி ஆக்கிருச்சு. ஏன்? நீங்கள் கர்த்தரோட பாதத்தில் நேரத்தை செலுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு, ஐயா நீயாவது ஜெபிக்க வேண்டியதுன்னு கேட்டால் நம்ம சொல்லுவான், எங்கே பார்த்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாங்களா, வீட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க் நிறையா கொடுத்துட்டாங்க, சரி அதை முடிச்சுட்டு படுக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா டியூஷனுக்கு அனுப்பி விட்டாங்கன்னுவான். அவனும் மூச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆஃப்டர் ஆல் 55 வயசு 60 வயசு வரைக்கும் தான் வேலை செய்ய போறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ணுற காரியம் ரொம்ப ஓவராக இருக்குது. நித்தியமாய் வாழ்றதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? வாட் இஸ் த எஃபோர்ட்? நாங்கள் தான் சர்ச்சுக்கு போகிறோமே பாஸ்டர், நாங்கள் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கிறோமே. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் செய்தி கேட்குறீங்க? ஒரு 52 ஹவர் தான் கேட்குறீங்க. ஒரு சர்மன் சண்டே வந்தீங்கன்னா ஒரு ஹவர் செய்தி, 52 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 52 ஹவர் போதுமா? ஒரு வருஷத்துக்கு 365 நாள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு 48 ஹவர்னா 2 நாளில் 2.5 நாள் போதுமா உங்களுக்கு கேட்குறேன். இல்லை மொத்தமாக நம்ம வெனஸ்டே சேர்த்தோமா? அதே பாதி பேர் வெனஸ்டே வர மாட்டேங்குன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? எந்த டிசஸ்க்கு எனக்கு தெரியல. சரி சேர்த்துக்கும் பாவம் பட்டு, ஓகே சேர்த்தா கூட 104 நாள் தான் வருது. அப்போ ஒரு 4 நாள் 5 நாள் சொல்லலாம். 5 days is it sufficient to live 360 days for the Lord? 5 நாள் ஒரு உபதேசம், 5 நாளோட வார்த்தை ஆவிக்குரிய மன்னா உங்களுக்கு போதுமா ஒரு வருஷம் வாழ்றதுக்கு? ஆண்டுக்குள்ள பத்தாது. ஆனா 30 வருஷம் 40 வருஷம் வேலை செய்யறதுக்கு நீங்க ஒரு வாரத்துல 5 நாளும் பிஸியா இருக்கிறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க. More than 200 days you are busy for just for 30 years of your life. 30 to 40 years of your life. வேலை செய்யறதுக்கு ஒருவன் 20 வயசுல வேலைக்கு போனா 40 வயசு இன்னும் 40 வருஷம் வேலை செய்யலாம். அப்படின்னா 60 வருஷம் வேலை செய்யலாம். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். 40 வருஷம் வாழ்ற வாழ்க்கைக்கு நீங்க ஒரு வருஷம் 200 நாளுக்கு மேல கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, ஓடுறீங்க, எல்லாமே செய்றீங்க. ஆமாவா இல்லையா? நித்திய ஜீவன்ல சேர்க்கப்படுகிறதுக்கு ஆஃப்டர் ஆல் 5 நாள் தான் ஒரு வருஷத்துக்கு பாய்க்கிறீங்க. ஏன் ஜெபிக்க மாட்டேன்னு கேட்டா டைமே இல்லைன்றான். டைமை உருவாக்குனவருக்கே டைம் இல்லையா? ஆதியாகத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது? நிலாக்களை நிலாவை உருவாக்குனாரு மனுஷன் மாதத்தை கணக்கெடுக்கிறதுக்காக, நேரத்தை கணக்கெடுக்கிறதுக்காக சூரியனும் நிலாவும் இருக்குது நம்மளுக்கு. இதை உருவாக்குறது ஆண்டவர். It means God made the time for you. God created a time for you. But you are saying you have no time for the creator of the time. நேரத்தை உருவாக்குறதுக்கு நேரம் இல்லைன்ற. நீங்க இந்த பூமியில வெறும் ஒரு விசிட்டர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். You just passing through. இங்க நீங்க ஒன்னத்தையும் கொண்டு போக முடியாது. The only thing as you pass through in this life, sharpen your relationship with God. உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை பலப்படுத்து. அதை விட்டு டைம் இல்லை, பிஸியா இருக்கிறேன், சத்துரு அதை உபயோகப்படுத்துகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை குறித்து. வாட் இஸ் யுவர் ரெஸ்பெக்ட் டு தி லார்ட்? வாட் இஸ் யுவர் ரெவரன்ஸ் ஃபார் தி லார்ட்? கர்த்தருக்கு நீங்க எப்படி பயப்படுறீங்க? என்ன பயத்தை கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை குறித்து. நேரம் இல்லைன்றீங்க கேட்டா, வேலை தேடும் பொழுது யோசிங்க. நான் போகிற வேலை என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க கூடாது. அதை விட்டுவிட்டு பாஸ்டர் எனக்கு இங்க வேலை கிடைஞ்சிருக்கு, அங்க வேலை கிடைஞ்சிருக்கு, நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க. உன் மண்டல நான் கொட்டி தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நீ போகிற வேலை
உன் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை கெடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட். செகண்ட், சபை ஆராதனையும் ஊழியத்தையும் கெடுக்க கூடாது. வேலையும் செய்வீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருப்பீங்க, ஸ்டில் என்ன சொல்லுவீங்கன்னா முடியல, காரணம் நான் சர்ச்சில் ஊழியம் செய்கிறேன். சிலர் சொல்லுங்க ஊழியம் டைம் எடுத்துருச்சுன்னு. பாருங்க, உங்க ஊழியம் உங்களோட உறவு கர்த்தரோட உறவை சாப்பிடவே கூடாது. அதனால நான் ஊழியத்துக்கு விரோதமாக சொல்ல கிடையாது. ஐ எம் ஃபார் த மினிஸ்ட்ரி. ஆனா உங்களுக்கும் ஆண்டுக்கும் இருக்கிற உறவு ஒரு நாளும் தடைப்படவே கூடாது. See, when you are prayerful, your ministry will be fruitful. If you are prayerless, your ministry will be fruitless. எந்த ஊழியமே ஜெபம் இல்லாமல் நிக்காது, ஜெபம் இல்லாமல் கனி கொடுக்காது. இயேசுவோட வாழ்க்கையை பாருங்க. He was the most busiest person on this earth. 2000 வருஷத்துக்கு முன்பாக ரொம்ப பிஸி அவர்தான். 3 வருஷத்துக்குள்ள மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அவர் கொடுத்தப்பட்ட காரியம் செஞ்சு முடிச்சு ஆகணும். அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு 20 வயசுல இல்ல 30 வயசுல 33 வயசுல ஊழியம் முடிஞ்சு ஆகணும். அதுக்குள்ள அவர் இஸ்ரவேல் ஃபுல்லா போய் ஆகணும். எல்லாத்தையும் பற்றி அவரே தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அங்க நிறைய பேருக்கு பேய் ஓட்டு இருந்துச்சு, சுகமாக்குறது இருந்துச்சு, நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்ததாக இருந்தது. இது எல்லாத்தையும் 3 வருஷம் செஞ்சு ஆகணும். அவரு பிரேயர் ஒரு காரணம் வச்சு ஊழியர் இருக்காது, ஊழியர் ஒரு காரணம் வச்சு பிரேயர் விட கிடையாது. He was there in boat. ஒரு நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே அதிகாலமே எழுந்து போய் ஜெபம் பண்ணிடுவார். நம்ம நினைக்கிறோம் பைபிள்ல இயேசு சும்மா அவரோட வல்லமையை காமிக்கிறதுக்காக தண்ணியில் நடந்தார். இல்ல, அதனால கிடையாது. சூழ்நிலை தண்ணியில நடக்க வச்சிருச்சு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவர் ஜெபிக்க போயிட்டார். கப்பல் தண்ணி மேல வேகமா போக முடியாது, அது ஸ்பீடு அவ்வளவுதான். அப்ப என்ன சொன்னாரு, நீங்க போங்க, பெருக்கு உங்களோட சரன்னு சொன்னார். அவர் ஜெபிச்சுட்டு வர டைம் ஆயிருச்சு. இவங்களுக்கு படகு தண்ணியில பாதி தூரம் போயிருச்சு, அந்த லேக்ல பாதி தூரம் போயிருச்சு. இவர் நடந்து வரார். See, miracles are not for show. Signs and wonders are not for a show. அதை காமிக்கிறதுக்காக கிடையாது, பெர்ஃபார்ம் கிடையாது. It was a need. அது ஒரு தேவை. அவரும் கப்பல்ல ஆகணும். ஆனா அவங்க முன்னுக்கு போயிட்டாங்க, அவர் நடந்து வந்தார். ஏன்? ஜெபம். He was so into prayer. நீங்க ஒரு கிறிஸ்துவனா இருக்கணும்னா கிறிஸ்துவை போல இருக்கணும் முதலாவது. ஓகே, கிறிஸ்து எப்படி இருந்தாரு? ஜெபம். ஜெபம் இல்லாமல் ஊழியம் இல்லை. ஜெபம் ஜெபம் ஜெபம், எல்லா காரியத்துக்கும் ஜெபம். இன்னைக்கு உங்க ஊழியம் இருக்குதா, அதுக்குன்னு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் டைம். டெய்லி பண்ற ஜெபம் இல்லை, ஊழியத்துக்குன்னு தனியா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப உங்க ஊழியம் கனி உள்ளதாக இருக்கும். ஏன்னா மாம்சம் அந்த வேலையை செய்யாது, ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார். Why are you struggling? Why are you struggling in your ministry? ஊழியத்துல ஏன் கஷ்டப்படுறீங்க? என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் ஏன் விழுந்து போறாங்க தெரியுமா? ஊழியத்துல ஜெபம் இல்லாத வாழ்க்கைய வாழ்றது. They go after ministry 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 but personal prayer இல்ல. ஹalleluya. இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களால பிரேயருக்கு நேரத்தை ஒதுக்க முடியலனா withdraw yourself from ministry. Withdraw yourself, because ministry will only stand through your prayer. உன் ஜெபத்தினால் மாத்திரம் தான் ஊழியம் இருக்க முடியும் உனக்காக. நீ ஜெபிக்காம இருந்தானா நீ ஊழியம் செய்ய லாக்கி இல்லை என்று அர்த்தம். Discipline starts there. Discipline starts there. You must discipline yourself to pray before you ever get committed to pray. முன்னெல்லாம் ஊழியத்துக்கு நம்ம ஆளு கூப்பிடும் பொழுது என்ன பாப்பனா, அந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும், ஜெபிக்கிற மனுஷா இருக்கணும், நல்லா உபவாசம் இருக்க ஆளா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் திங், அதான் ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். ரெண்டாவது அனாயிண்டடா இருக்கணும். ஹalleluya. இது இருந்தா தான் ஊழியத்தை போடுவாங்க. இப்போ இன்னைக்கு எப்படி ஆட்கள் எங்கே போய் தர்றது? எங்கே போய் தர முடியும்? பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஹalleluya. இதுக்கு மேல தான் உங்களை அப்படி உருவாக்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. So don't tell பிசினஸ் உங்களை அணைத்து போட முடியும். காலத்தை பிரயோஜனம் படுத்திக் கொள்ளுங்கள். redeeming the time. ஹalleluya. உங்க நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா பாருங்க, பைபிள்ல பார்க்கிறோம் 10 கன்னிகைகளை பார்க்கிறோம். ஓகே, 5 foolish 5 wise. 10 கன்னிகை எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா சபைகளை குறிக்குது. 10ல 5 தான் எடுத்துக்கொள்ளப்படுது, மீதி 5 இல்லை. ஏன் இல்லை? அவங்க என்ன பண்றாங்க? என்ன இல்லை, நாங்க அப்புறம் என்னைய பார்த்துக்கிறோம் நினைச்சிட்டே விட்டுட்டோம். பார்த்தா என்ன தேட போறாங்க, அந்த நேரத்தில் கைவிடப்பட்டாங்க.
எப்ப ஜபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப இயேசு வந்துட்டார். ஆனா இந்த 5 இருக்குல்ல, ஞானம் உள்ளது, அது ஆல்ரெடி ப்ரிப்பேரா இருக்குது. விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா இயேசுட வருகையில எல்லா சர்ச்சஸும் எடுத்துக்கொள்ளப்படும் கிடையாது. அதுல 50% தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் நான் சொல்றேன்? எந்த சபை விழுத்திருந்து ஜெபம் பண்ணி காத்துட்டு இருக்குதோ அந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஜெபம் இல்லாத எந்த ஊழியமும் நிக்காது, விழுந்து போயிடும். நேரத்தை அதிகமா ஆண்டவர் கூட செலுத்துங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காலைல எழுந்தாலும் சரி, spend the time with God first so that you can spend the day for God. நேரத்தை முதலாவது ஆண்டவருக்கு செலுத்துங்க தனியா. அப்பதான் அந்த நாளே நீங்க ஆண்டவருக்கு செலுத்த முடியும். நீங்க பாவத்துல விழுகாம பரிசுத்தமா நடக்க முடியும். பவுல் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.